நாம செத்து போயிடுவோன்ற எண்ணமே நம்மளை சாகடிக்கும். என்ன செய்யணும்? சாக மாட்டேன்னு ஸ்திரத்தன்மையில இருக்கணும். இருக்க முடியுதா? நாம இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க விடுவாங்களா? ஒன்ன மனசால, வார்த்தையால, செயலால சாகடிக்கிறதுனே வருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? குரு பிரானை கெட்டியமா பிடிச்சிங்க. எங்க குரு பிரானை பிடிக்கிறது? குருஸ்தானம் இதுதான். சங்கடங்கள் வரும்போதெல்லாம் தனிமையை நாடுங்க, உட்காந்துங்க. குருநாதான்னு நெற்றியை நினைச்சுக்கிட்டே இருங்க. அங்க குருநாதன் வழிகாட்டுவார். இதுதான் உண்மை. அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நாமெல்லாம் என்ன பண்ணணும்? அறிந்ததை அறிந்து செல்வதற்கு வழி ஏதாவது நமக்குள்ளதான் இருக்கு. வழியும் நமக்கு சொல்லியிருக்காங்க, வழியும் சொல்லியிருக்காங்க, துறையும் சொல்லியிருக்காங்க, முறையும் சொல்லியிருக்காங்க. வழி இது, துறை இது, முறை இது என மொழிந்த மெய்த்துணையே. அந்த துணையை பிடிங்க. வழித்துணையாவது மெய்த்துணையாவது உள்ளே போய் வெளியே வர மூச்சு காட்டுதான். அதனால நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து மனதை ரெண்டு புறங்களுக்கு மத்தியில, அண்ணாக்கு பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமான ஒரு ஒளி ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லி நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து நெற்றியை நினைவை நிறுத்தி சுவாசத்தை கவனிச்சு புருவ மத்தியில, அண்ணாக்கின் பக்கம் மேலே, உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளி அணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருதி 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 கடவுள் வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அது விளங்குகின்ற போது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம், நோய், முதுமை எல்லாம் சரியாகி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று எழுதி அருளியிருக்கின்ற வள்ளலாருடைய வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி.